பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. விக்ரம், என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன? என்ன விஷயம்? டாட், நான் தான் ஏற்கனவே சொன்னனே, அது நம்ம மீராவுக்கு ஆதி கரெக்டா இருப்பாரு, அதனால அவர்கிட்ட நம்ம மேரேஜ் ப்ரொபோசல் பேசலான்னு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் டாட் கூப்பிட்டேன். விக்ரம், அதான் அன்னைக்கே நானும் டாடியும் தெளிவா சொன்னோம்லடா, இது சரியா வராதுன்னு. ஏன்னா அந்த பையனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியலடா. அப்புறம் எப்படி விக்ரம்? மாம், வெயிட், நான் சொல்ல வரது ஃபர்ஸ்ட் முழுசா கேளுங்க. நம்ம ஒன்றும் மீராவுக்கு நாளைக்கே ஆதியை கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்ல. ஜஸ்ட் ஆதியை நம்ம லஞ்சுக்கு இன்வைட் பண்ணி அவர்கிட்ட நம்ம மீராவை பத்தி எடுத்து சொல்லி மேரேஜ் ப்ரொபோசல் கேட்கலாம் தான் சொல்றேன். பிகாஸ் எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுது, என் தங்கச்சிக்கு ஏத்து கரெக்டான பேர் ஆதியா தான் இருப்பாருன்னு. அதனால தான் மாம் நான் சொல்றேன். விக்ரம், எனக்கு என்னமோ நீ மீரா விஷயத்துல அவசரப்படுறீன்னு தோணுதுடா. கொஞ்சம் யோசிக்கலாம்ல. டாட், இதுல யோசிக்க என்ன இருக்கு டாட்? டாட், ஒருவேளை நீங்க ஸ்டேட்டஸ் பத்தி யோசிக்கிறீங்களா? ஆதி நம்மளை விட கம்மியா இருக்காருன்னு அப்படின்னு? சாச்சா, அப்படிலாம் இல்ல விக்ரம். ஆதி ஒன்றும் அவ்வளவு குறைஞ்சவரும் கிடையாது. அவரு இந்தியாலே நம்பர் 1 பிசினஸ் மேன். ஸோ அதை பத்திலாம் எந்த பிரச்சனையும் இல்லடா விக்ரம். அம்மா சொல்ற மாதிரியே தான் எனக்கும் தோணுது. ஆதியை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்க பட்சத்துல எப்படிடா மேரேஜ் வரைக்கும் பேச முடியும்? அதுதான் டாட், நீங்க 2 பேரும் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆதியை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவரை லஞ்சுக்கு இன்வைட் பண்றதுக்கான ரீசனுமே அதுதான் டாட். அவர் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா அவரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக தான் டாட். இல்லடா விக்ரம், அது விக்கி இருமா. விக்ரம், நீ அவரை தாராளமா லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிடா. அவர்கிட்ட பேசி பழகிட்டு அப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணலாம். ஓகே? ஓகே டாட். பட் ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு ஆதியை பார்த்தோன்னே பிடிக்கும் டாட். அண்ட் நம்ம மீராவுக்கு ஏற்ற கரெக்டான பேர் ஆதி தானே உங்களுக்கு கண்டிப்பா தோணும் டாட். சரி, ஓகே டாட். நான் அவரை பார்க்கறதுக்காக தான் கிளம்புறேன். நான் போய் அவரை இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே விக்ரம். என்னங்க இது? விக்ரம் தான் புரியாம எடுத்தும் கவுத்தோன்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்களும் என்னங்க அவனுக்கு சரின்னு சொல்றீங்க? ஏங்க அந்த பையனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க இதெல்லாம் சரியா வரும்? தேவகி, ஒரு அம்மாவா நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது தேவகி. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்கு எப்படி நம்ம மீராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நீ யோசிக்கிற, அதானே? ஆனா தேவகி, நம்ம விக்ரம் பத்தி நமக்கு நல்லா தெரியும்ல. விக்ரம் எதையுமே எடுத்தும் கவுத்தோன்னு செய்ய மாட்டான். ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பான். அதோட அவன் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நம்பவும் மாட்டான். அவனே ஆதி மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானா, கண்டிப்பா அவரு மீராவுக்கு செட் ஆவாருன்னு தான் எனக்கும் தோணுது தேவகி. அதோட நீ அந்த பையனை பார்க்கல, நான் போட்டோ காட்டுறேன் தேவகி, நீ பாரு. அதுக்கப்புறம் உனக்கு அவரை பிடிக்கும். தேவகி, இவர் தான் ஆதித்ய தேவ். நம்ம விக்ரம் இவ்வளவு நேரம் சொன்ன ஆதி இவர் தான். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி பையன் நல்லா இருக்காரு. நம்ம மீராவுக்கு ஏற்ற கரெக்டான ஜோடியாவும் இருப்பாரு. ஆனா என் பையன் அது இல்லைங்க. இவரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு மேரேஜ் பற்றி பேசணுமா? அதாங்க. அதோட மீரா கிட்ட நம்ம இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதாங்க, அதெல்லாம் தான் நான் யோசிக்கிறேன். தேவிக்கு எனக்கு புரியுதுமா. ஆனா தேவிக்கு அவரை பத்தி எதுவும் தெரியலன்னு தான் நம்ம விக்ரம் அவரை லஞ்சுக்கே இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வரட்டுமா, வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசி பழகி அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் முறைப்படி போய் அப்படியே கேட்கலாம் தேவிக்கு. ஏன்னா இந்த காலத்துல நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவிக்கு. அதோட இந்த பையன் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காரு. அண்ட் கேரக்டர் வைஸும் நல்ல கேரக்டர்னு நம்ம விக்ரம் சொல்றான். அதோட நம்பர் 1 பிசினஸ் மேன் வேற. அப்படி இருக்கும்போது நம்ம மீராவுக்கு ஏற்ற பர்ஃபெக்ட் பேரா இவர் இருக்காரு தேவிக்கு. அதனாலதான் நானும் விக்ரம் சொன்னதுக்கு சரின்னு சொன்னேன். ஓகேவா? அதோட தேவிக்கு, என் பொண்ணு மீராவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஏற்கனவே சொல்லியிருக்கால, கல்யாணம் உங்க விருப்பப்படி தான் டாடி நடக்கும்னு. அப்புறம் என்ன தேவிக்கு, அதோட எல்லாமே நாளைக்கு நடக்க போறது இல்லை தேவிக்கு. ஜஸ்ட் நம்ம மேரேஜ் ப்ரொபோசல் பத்தி பேச தானே போறோம். அதுக்கப்புறம் தானே எல்லாமே நடக்கும். அதனால நீ பயப்படாம இரு தேவிக்கு, சரியா? நீங்க சொல்றதும் சரிதாங்க. இந்த பையன் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காரு. அதோட கேரக்டர் வைஸும் நல்ல கேரக்டர்னு நம்ம விக்ரம் சொல்றான். அதோட எனக்குமே இந்த பையனை பார்த்தோன்னே நம்ம பொண்ணுக்கு ஏற்ற கரெக்டான ஜோடி இவரை தான் இருப்பாருன்னு தோணுதுங்க. சரிங்க, எல்லாம் நல்லதா நடந்தா நல்ல விஷயம் தானே. சரிங்க, நானும் ரேணுவும் கோவிலுக்கு கிளம்புறோம். நாங்க போயிட்டு வந்துடுறோம். சஞ்சு மட்டும் பத்திரமா பாத்துக்கங்க, சரிங்களா? சரிமா தேவிக்கு, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரிங்களா? சரிங்க. என்ன பண்ற நேஹா? நான் கோவிலுக்கு போகணும்னு சொன்னல, இப்படி பிடிச்சி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? வீடு ஏண்டி நீ வேற? நானே இன்னைக்கு நிறைய பிளான்லாம் வச்சிருந்தேன். ஆனா திடீர்னு இப்படி மாறும்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனா மித்து, மாமா ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். சரி, ஓகே. இவ்வளவு அவசர அவசரமா கிளம்புனியே, அப்படி யாரை சார் பார்க்க போறீங்க? எந்த கிளைண்ட்? மித்து, கிளைண்ட்லாம் இல்லடி. ஆக்சுவலா நான் பார்க்க போறது விக்ரம் அடி.
என்ன விக்ரமையா? அவரை எதுக்கு நீ இப்ப பார்க்க போற? தெரியலையேடி, அவர் தான் என்ன பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காராம். அதான் என்ன எதுன்னு எதுவுமே புரியல மித்து. அதுக்காக தான் நான் போறேனே. இப்போ வரைக்கும் ஒரே குழப்பமா இருக்குடி, அவர் எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னாருன்னு. ஹிட்லர் உனக்கு ஆர்வமா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அவருக்கு எதுக்காக உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காருன்னு. என்னவா இருக்கும்? ஒருவேளை பிசினஸ் சம்பந்தமா? இல்லடி, எனக்கு என்னமோ அப்படி தோணல. அட் த சேம் டைம் அவருக்கு எதுக்காக என்ன பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காருன்னு கெஸ் பண்ணவே முடியலடி. சரி ஓகே மித்து, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரியா? நீ வயசு கூட பார்த்து பத்திரமா கோவிலுக்கு போயிட்டு வா. ஓகே? ஓகே ஹிட்லர். சரிடி என் மித்துக்குட்டி, லவ் யூ டி. லவ் யூ டு ஹிட்லர். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிடி, நீ கோவிலுக்கு ரீச் ஆனோன்னு எனக்கு கால் பண்ற. ஓகே? சரி ஓகே, கிளம்பு, டைம் ஆகுது பாரு. வரணும்னா எவ்வளவு நேரம் தான் உனக்காக வெயிட் பண்ணுவாரு? ஐயோ ஆமாண்டி. சரி ஓகே, நான் கிளம்புறேன்டி. பாய்டி. ஹாய் விக்ரம், நைஸ் டு மீட் யூ. சாரி, அது கொஞ்சம் டிராஃபிக், அதனால வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? ஓகே ஆதி, 5 minutes முன்னாடி தான் நானே வந்தேன். எனிஹவ் ஆதி, எப்படி இருக்கீங்க? யா விக்ரம், ஐ எம் குட். நீங்க? ஆதி, ஐ எம் ஆல்சோ குட். ஆதி, உங்ககிட்ட நான் கேட்கணும்னு இருந்தேன். இவரை உங்க கூட நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இவரை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? விக்ரம், இவர் பேர் வருண், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்தே நானும் வரணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எங்க வீட்டு மாப்பிள்ளையும் கூட. என் தங்கச்சியை இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓ அப்படிங்களா? சரி சரி. சாரி ஆதி, அது உங்களை பத்தி எதுவும் தெரியலையா? அதனாலதான் இவரு யாரு என்னன்னு கேட்டுட்டேன். ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹாய் வருண். ஹலோ சார். வருண் சார்லாம் வேண்டாம், ஜஸ்ட் கால் மீ அஸ் விக்ரம். ஓகே? ஓகே விக்ரம். விக்ரம், எதுக்காக என்ன பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கியிருக்கீங்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமாதி, முக்கியமான விஷயம்தான். பட் அது இங்க வச்சு பேசினா நல்லா இருக்காது. அதனால உங்களை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணி எங்க வீட்டில் வச்சு பேசலான்னு இருக்கோம். ஸோ உங்களால நாளைக்கு லஞ்சுக்கு வர முடியுமா ஆதி? வாட் விக்ரம், என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. லஞ்சுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்கீங்களா? ஆமாதி, லஞ்சுக்கு தான் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். அதோட அம்மா அப்பா 2 பேரும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்பா தான் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால தான் ஆதி உங்களை லஞ்சுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்கேன். அண்ட் அதோட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் பத்தி பேசணும். ஸோ வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் ஆதி. நாளைக்கு ஃப்ரீ தானே ஆதி? உங்களால லஞ்சுக்கு வர முடியுமா? வாட் விக்ரம், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சத்யபிரகாஷ் சார் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா? ஆமாதி, ஏன் என்னாச்சு? விக்ரம், இதுக்கான பதில நான் சொல்றேன். ஆதியோட ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன் எல்லாமே உங்க டாடி சத்யபிரகாஷ் தான். அதனாலதான் அவரு நேம சொன்னோன்னே ஆதி ரொம்ப எக்ஸைட்டடா ஆயிட்டான். ஆதி, வருண் சொல்றது உண்மையா? டாடி தான் உங்களோட ரோல் மாடலா என்ன? ஆமா விக்ரம், சத்யபிரகாஷ் சார் தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷனே. அவரை பார்த்து தான் பிசினஸ் மேன் ஆகணுங்கிற ஆசையே எனக்கு வந்துச்சு. ஆதி, ரியலி டாடி இதை கேட்டார்னா உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆதி, நாளைக்கு நீங்க ஃப்ரீ தானே? லஞ்சுக்கு வரலாம்ல? ஆதி, வாட் ஹேப்பன்? என்ன யோசிக்கிறீங்க? நாளைக்கு ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருக்கா உங்களுக்கு? இட்ஸ் ஓகே ஆதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப சொல்லுங்க ஆதி. நோ விக்ரம், அப்படிலாம் இல்ல. சரி ஓகே விக்ரம், நாளைக்கு லஞ்சுக்கு வரேன். ரியலி தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ ஸோ மச். வருண், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். ஓகே விக்ரம். சரி ஓகே ஆதி, அப்ப நான் கிளம்புறேன். உண்மையாவே நீங்க லஞ்சுக்கு வரேன்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எங்க வீட்டுல எல்லாருமே நாளைக்கு உங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ மறக்காம வந்துருங்க ஆதி. சரி ஓகே ஆதி, நான் கிளம்புறேன். பாய் வருண், நான் கிளம்புறேன். ஹாய் விக்ரம். பாய் விக்ரம். மச்சான், என்னால நம்பவே முடியலடா. டே, சத்யபிரகாஷ் சார் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரா? ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் திஸ். டே மச்சான், உனக்கு நல்லா தெரியும்லடா சத்யபிரகாஷ் சாரை நான் மீட் பண்ணதுக்கு எவ்வளோ டைம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு. பட் அவர் எப்போலேருந்து பிசினஸ்லேருந்து விலகினாரோ அப்போலேருந்து யாருமே பார்க்கறது இல்லடா. பட் இன்னைக்கு அவரே என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லும் போது என்னால் உண்மையாவே நம்பவே முடியல மச்சான். வருண், வருண் என்னடாச்சு? உங்ககிட்ட தான் பேசுறேன், காதுல விழுதா இல்லையா? விழுது மச்சான். இல்லடா, எல்லாம் ஓகே தான். பட் எதுக்காக விக்ரம் லஞ்சுக்கெல்லாம் இன்வைட் பண்றாரு? அதோட ஏதோ முக்கியமான விஷயம் வேற பேசணும்னு சொல்றாரு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எதா இருந்தாலும் இங்கவே பேசியிருக்கலாம்ல. அது எதுக்கு வீட்டுக்கு வர சொல்லி அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? வருண், அதாண்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக வீட்டுக்கு வர சொல்றாரு? எதா இருந்தாலும் இங்கே பேசியிருக்கலாம்ல. மச்சான், ஒருவேளை உன்னை மாப்பிள்ளை கேட்கறதுக்காக வர சொல்லியிருப்பாங்களோ? என்ன மாப்பிள்ளை கேட்கறதுக்காகவா? அப்படியே வெண்ண மோனே, உன் மண்டையில மசாலா கசாலா ஏதாச்சும் இருக்கா இல்லையாடா? ஏன்னா அவங்க எதுக்காக என்ன மாப்பிள்ளை கேட்கணும்? அதோட நானே பொண்டாடி கூட நேத்தி தாண்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சந்தோஷமா லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இப்படி இப்படி இடையில புந்து கெடுக்க பாக்குறியா நீ?
டேய் நான் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன்டா. ஏன்டா நீ வேற? சரி வீடு, எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு நாளைக்கு உங்க வீட்டுக்கு போனா தெரிய போகுது. எது எப்படியோ மச்சான், ஃபைனலி உன்னோட ட்ரீம்ஸ் கம் ட்ரூ ஆகிட்டு. நீ சத்யபிரகாஷ் சாரை மீட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். நாளைக்கு ஃபைனலி அது நடக்க போகுது. ஒரே ஜாலி தான். ஆமாடா வருண், உண்மையாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குடா. ஃபைனலி நான் சத்யபிரகாஷ் சாரை நாளைக்கு மீட் பண்ண போறேன். முதல்ல இந்த ஹாப்பியான நியூஸை மித்து கிட்ட போய் சொல்லணும்டா. அவன் உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுவா. புரிஞ்சு போச்சு. சாரி இப்ப இன்டைரக்டா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல வரீங்க அதானே? ஆமா மச்சான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி இரு, முக்கியமா சில ஃபைல்ஸ் எல்லாம் சைன் போடணும், அதை மட்டும் போட்டு கிளம்பு. சரி மச்சான். ராகுல் இவன் ஆபீஸ் போலையா? என்னாச்சு இவனுக்கு? அதுவும் உட்காந்துக்கிட்டே தூங்குறான், படுத்து கூட தூங்கல. இந்நேரத்துக்கு இவன் ஆபீஸ் கிளம்பி போயிருக்கணுமே. என்னாச்சு இவனுக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? ஐயோ, என்ன இது? உடம்பு நெருப்பா கொதிக்குது. ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கும் போல இருக்கே. அதனாலதான் இவன் ஆபீஸ் போகாம ரூம்ல இருக்கானா? ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றது? பூஜா, இதுல யோசிக்க என்னடி இருக்கு? முதல்ல அவனை எழுப்பி ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போடி. ராகுல், ராகுல். ஐயோ என்ன இது? நம்ம பேசுறது இவனுக்கு காதுல விழுதா இல்லையான்னு தெரியலையே. ஃபீவர் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போலேனா சரியா வராது. ராகுல், ராகுல் ஒன்னதான். ராகுல். பூஜா, நீ ஆபீஸ் போல? ஆமா, சாப்பிட்டியா நீ? ஐயோ ராகுல், நான் சாப்பிடுறது இருக்கட்டும். முதல்ல என்ன இது? இவ்ளோ ஃபீவரா இருக்கு, நீ ஹாஸ்பிடல் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் ராகுல், கிளம்பு, ஹாஸ்பிடல் போலாம். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கு, அவ்வளோதான். அது கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சரி ஓகே, நீ கிளம்பு, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. என்ன லைட்டா ஃபீவரிஷா இருக்கா? ராகுல் வெளியேறியா நீ? ரொம்ப கொதிக்குது ராகுல், ப்ளீஸ் வா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போலாம். பூஜா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, ஏதோ முக்கியமான மீட்டிங் வேற இருக்குன்னு நேற்று ஃபோன் பேசினல. ஃபர்ஸ்ட் கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். என்ன ராகுல், எதா இருந்தாலும் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல ப்ளீஸ் ராகுல் வா, கிளம்பலாம். இருக்க ஃபீவர் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ப்ளீஸ் ராகுல், எனக்கு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ வா. என்னடி திடீர்னு அக்கறையெல்லாம் படுற? அப்போ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? இங்க பாரு, எந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு ராகுல், இருக்க ஃபீவர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போலாம் வா. இல்லடி அது ராகுல், உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஃபீவர் அதிகமா போயிட்டா என்ன பண்றது? இங்க பாரு ராகுல், ஹாஸ்பிடல் போய் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்துடலாம். அப்பதான் ஃபீவர் கம்மியாகும். ப்ளீஸ் ராகுல், ப்ளீஸ் வா. சரி ஓகேடி, ஹாஸ்பிட்டல் போனோம் அதானே. சரி நீ போ வெளியில, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகே, சீக்கிரம் வா. எனக்கு தெரியும்டி, உன் மனசுல இன்னும் நான் தான் இருக்கேன்னு. அதே அன்பு அக்கறை எதுவுமே என் மேல உள்ளது உனக்கு குறையவே இல்லடி. என்ன அக்செப்ட் பண்ணிக்க தான் தயங்குற. இருந்தாலும் பரவாயில்லடி, எவ்வளோ நாள் வேணாலும் நான் வெயிட் பண்றேன். அப்பா மிதுடாலிங், நீ இங்கே தான் இருக்கியா? உனக்கு எங்கெல்லாடி தேடுறது? அம்மா என்னடி முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்ன, என்ன முக்கியமான விஷயம்? ஆமாண்டி வைஷு, நீ ஹிட்லர் கிட்ட என்னோட பாஸ்ட் பத்தி ஏதாச்சும் சொன்னியா? அது ஆதி சார் கிட்ட நான் எப்பவும் சொன்னது. அது எதுக்கு இப்போ இவ கேட்குறா? என்னன்னு ஒன்றும் புரியலையே. மித்து, என்னடி கேட்குறேன், எனக்கு புரியலையே. ஓ புரியல? சரி ஓகே, நான் டைரக்டாவே கேட்குறேன். நீ பாபாவை பத்தி ஏதாச்சும் ஹிட்லர் கிட்ட சொன்னியா? என்ன இவ புசுக்குன்னு இப்படியே கேட்டுட்டா? ஆதி சார் கிட்ட அவரை பற்றி சொன்னோம். ஆனால் அது எதுக்கு இவ திடீர்னு கேட்குறா? ஒருவேளை ஆதி சார் அதை வச்சு மித்துக்கிட்ட சண்டை கண்ட சாச்சா, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவரு. அப்புறம் எதுக்கு இவ எப்படி கேட்குறா? ஐஷு, உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன், சொன்னியா அவன்கிட்ட? மித்து, என்னடி பேசுற? நான் எதுக்கு இதெல்லாம் ஆதி மாமா கிட்ட சொல்ல போறேன்? அப்படிலாம் இல்லடி. சரி ஓகே மித்து, கோவிலுக்கு போக டைம் ஆகுது பாரு, கிளம்பலாமா? வைஷு, கோவிலுக்கு போறதுக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்கு. அதனால நான் கேட்டதுக்கு நீ பொறுமையா கூட ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. மித்து, இல்லடி, அது வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்டி. ஏண்டி இப்போ அதனால என்னடி உங்களுக்குள்ளே இதை வச்சு ஏதாச்சும் சண்டை வந்துச்சா என்ன? ஐயோ என்ன இவ சைலண்டாக நிற்கிறா? ஒருவேளை அப்போ 2 பேருக்குள்ளார இதை வச்சு சண்டை ஏதாச்சும் வந்திருக்குமா? ஐயோ கடவுளே, ஆதி மாமா இதை வச்சுலாம் சண்டை போடுவாரா? இல்லை வாய்ப்பே இல்லை. ஆனால் இவ எதுக்கு எப்பவும் நடந்த விஷயத்த என்கிட்ட இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கா? பத்தாததுக்கு சைலண்டாக வேற நிற்கிறான். ஐயோ எனக்கு எதுவுமே புரியலையே. மித்து உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன், என்னாச்சுடி? ஏதாச்சும் பிரச்சனையா? மித்து என்னாச்சுடி? ஏதாச்சும் பிரச்சனையாடி?
மித்து சாரிடி, நான் வேணும்னு சொல்லலடி. அது அது எல்லாத்தையும் சொல்லும்போது அதையும் சொல்லிட்டேன்டி. சாரி மித்து, சாரிடி. உன்கிட்ட மறைச்சது தப்பு தாண்டி. ப்ளீஸ் டி, ஏதாச்சும் பேச மித்து, எனக்கு பயமா இருக்குடி. என்னடி ஆச்சு? என்னடி ரொம்ப பயந்துட்ட போல இருக்கே. அப்படியா? என்ன என்னடி ஆச்சு உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மூஞ்சி அப்படி வச்சிருந்த, இப்போ என்னடி பக்க பக்கன்னு பல்ல பல்ல காட்டுறா? அடி என்னடி ஆச்சு உனக்கு? வைஷு, நீ தான் ஹிட்லர் கிட்ட பாபாவை பற்றி சொன்னேன்னு எனக்கு முன்னவே தெரியும். அதோட வைஷு, உனக்கு ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்லட்டுமா? என்ன ஷாக்கிங்கான உண்மையா? என்னடி அடி, நீ சும்மா பேசுறது எனக்கு ஷாக் மாதிரி தாண்டி இருக்கு. இதில் ஷாக்கிங்கான உண்மைனா எனக்கு புரியலையே. சரி சரிடி, புரியுற மாதிரி தெளிவாகவே சொல்கிறேன். வைஷு, ஒருவேளை பாபா இப்போ வந்தார்னா நான் என்ன பண்ணுறதுடி? மித்து, என்னடி லூசுத்தனமா கேட்டுட்டு இருக்க? கேண்டி, அவர் வந்தார்னா இப்போ என்னடி பண்ண முடியும்? உனக்கும் ஆதி மாமாக்கும் கல்யாணம் ஆகி இதோ நேற்று நீங்கள் 2 பேரும் லைஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் அவர் வந்தா என்ன, வரலன்னா என்ன? இங்கே பாரு மித்து, பாபா உன்னோட பாஸ்ட் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீ இவ்வளோ வருஷம் அதை பற்றி பேசாம தானே இருந்த. இப்போ எதுக்கு திடீர்னு இதை பற்றி பேசுற நீ? வைஷு ரிலாக்ஸ், இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பதட்டமாக டென்ஷனாக பேசுகிறா? சரி ஓகேடி, பாபா பாஸ்டா இருந்தார்னா விட்டுறலாம். ஆனால் பாபா ஒருவேளை ப்ரெசண்டாவோ ஃபியூச்சராவோ இருந்தார்னா அப்போ என்ன பண்ணுறது? என்ன என்னடி பேசுறேன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு தான் புரியலையா, இல்லை நீ புரியாத மாதிரி தான் பேசுறியா? மித்து, என்னடி பேசுற நீ? இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இதை பற்றிலாம் பேசிட்டே இருக்கா? சரி ஓகேடி, இதுக்கு மேலே நான் சொல்லாமல் இருந்தேன்னா உன் மண்டை வெடிச்சிடும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வைஷு, ஆக்சுவலாக இவ்வளோ வருஷமா நான் வெறுத்த பாபா யாருன்னு தெரியுமா? யாருடி? அது வேற யாரும் இல்லை, என்னோட ஹிட்லர் தான். வாட்? மித்து, என்னடி சொல்ற? ஆதி மாமா தான் உன்னோட பாபாவா? என்னடி வளரிட்டு இருக்க? உண்மையாவா? வைஷு ரிலாக்ஸ், நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஒருவேளை என் ஹிட்லர் பாபாவா இருந்தார்னா ஒருவேளை நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருவோமோன்னு நினச்சி தானே பயப்படுறா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. ஏன்னா இத்தனை வருஷமா என் ஹிட்லரை பற்றி எந்த அளவுக்கு நான் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாண்டி தெரிஞ்சது. என்ன? ஐயோ மித்து, எனக்கு எதுவுமே புரியலடி. மண்டே வெடிச்சிரு போல இருக்கு. தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்றியா? கேடி, ஆதி மாமா தான் பாபான்னு சொல்கிறேன். ஆனால் அது எப்படி உனக்கு தெரியும்? அதோட இவ்வளோ வருஷமா ஒரே வெறுப்பாக தான் இருந்தேன் அந்த பாபா மேலே. இப்போ என்னடானா ரொம்ப கூலாக ஆன்சர் பண்ணுற. என்ன தாண்டி சொல்கிறேன்? எனக்கு எதுவுமே புரியலடி. தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுடி. சரி ஓகேடி, என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளு. இதான் நடந்துச்சு, இப்போ புரியுதா? மித்து, என்னடி சொல்கிற? அப்போ ஆதி மாமா தான் நீ சொல்கிற மாதிரி அந்த பாபாவா? அப்பா, இப்போ தானே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதை அவர்கிட்ட நான் சொல்லும்போது மனுஷன் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டாருடி. எதுக்குடா இவர் மித்தோட ஃப்ளாஷ்பேக்கை கேட்டு இப்படி உடஞ்சி போயிட்டாரு அப்படின்னு நான் கூட யோசிச்சேன்டி. அதுக்கப்புறம் ஒருவேளை நீ கஷ்டப்பட்டதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரோன்னு நினச்சி தாண்டி விட்டேன். இப்போ தாண்டி புரியுது அன்னைக்கு நான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லும்போது அவர் எதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணினார்னு. ஆமாம் வைஷு, ரொம்ப வருஷமாக என் ஹிட்லர் என்ன தேடி இருக்காண்டி. ஆனால் நான் தாண்டி அது எதுவுமே தெரியாமல் அவனை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ கோவத்தையும் வெறுப்பையும் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதோட அவன் குட்டிமா நான் தானே தெரிஞ்சோன்னே அவன் எப்படிலாம் குற்ற உணர்ச்சியில் இருந்திருக்கான்னு தெரியுமாடி. எங்கே இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு அவனை விட்டுட்டு போயிடுவனுங்கிற பயத்தில் தாண்டி அவன் என்கிட்ட மறைச்சிருந்துருக்கான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மைடி, அவனை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் வைஷு. என்ன இது? இப்போ எதுக்கு நீ அலற? இல்லை வைஷு, அந்த டைரியில் உள்ள ஒரு வரியையும் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சதுடி அவன் என்னை எந்த அளவுக்கு விரும்பி இருக்கான்னு. அதோட வைஷு, ஹாஸ்பிட்டலில் அந்த நிலைமையிலையும் என்ன விடாப்படியா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாண்டி. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்ன ஒரு மகாராணி மாதிரி தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்காண்டி. அவனை போய் நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கேன் இத்தனை வருஷம்னு நினைக்கும் போது என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியலடி. என் மேலே எனக்கு ரொம்ப கோபமாக வருதுடி. மித்து, என்னடி இது? இப்போ எதுக்கு நீ இப்படி ஃபீல் பண்ணுறா? மித்து ப்ளீஸ் டி, அழாத. இதில் உன் தப்பும் எதுவும் இல்லை, ஆதிமாமா தப்பும் எதுவும் இல்லைடி. 2 பேருக்குமே தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் டி. ப்ளீஸ் மித்து, இப்போ நீ ஃபீல் பண்ணுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, சரியா? அதான் எல்லாம் சரியாகிட்டலடி. ப்ளீஸ் டி, அழாதடி. இதில் உன் தப்பு எதுவும் இல்லை, சரியா? ஆமாம் வைஷு, தெரியாமல் தான் நடந்துச்சு. இருந்தாலும் அவண்டி அவன் ரொம்ப நாளாக குற்ற உணர்ச்சியிலே இருந்திருப்பான் போல. அது மட்டும் இல்லை வைஷு, என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த டைரியில் எழுதியிருந்தான் தெரியுமா? அதை படித்தோன்னே சத்தியமாக நான் உடஞ்சிட்டேன்டி. ஏன்னா அவன் நிலைமையில யார் இருந்திருந்தாலும் இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாதுடி. யாராக இருந்தாலும்
அந்த நிமிஷத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக சொல்லிக்கலாம் தாண்டி யோசிச்சுருப்பாங்க. ஆனால் அவன் என்கிட்ட எந்தவித ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாதுன்னு என்னன்னாலும் பரவாயில்ல உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தான்னு தெரியுமாடி. அதே மாதிரி நேற்று நைட்டு அவன் என்கிட்ட உண்மையும் சொல்ல வந்தாண்டி. மித்து ப்ளீஸ் டி, அழாதடி, கஷ்டமா இருக்கு. இங்கே பாரு மித்து, எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குடி. அதோட சின்ன வயசுல நீ என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்காடி, எனக்காக கடவுள் அனுப்பி வச்ச ராஜகுமாரன் என்னோட பாபா தான் சொல்லுவல. பாரு, ஃபைனலி உன்னோட ராஜகுமாரன், உன்னோட ஹிட்லர் எல்லாமே எல்லாமே ஆதிமாமா தான். ஆமாண்டி, என்னோட ராஜகுமாரன், என்னோட பாவா, என்னோட ஹிட்லர், என் புருஷன் எல்லாமே எல்லாமே என்னோட தேவ் தான். உண்மையாகவே இது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. உண்மையாகவே இன்னைக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன்டி. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் காலையிலேருந்து உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். ஃபைனலி சொல்லியாச்சு. மித்து டார்லிங், நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது. சரி ஓகே மேடம், இப்போ எப்படி கோவிலுக்கு போகிறோமா இல்லை எப்படி? இல்லை கோவிலுக்கு போயே ஆகணும். அந்த கடவுளுக்கு நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அதனால கண்டிப்பாக நம்ம கோவிலுக்கு போகிறோம். சரி ஓகேடி, ஆன்ட்டிக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பலாம். ஓகே வா. ஓகேடி. அப்பா ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு. மித்து டார்லிங், நீ நானும் ஒன்றா கோவிலுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகிட்டு தெரியுமா? ஃபைனலி இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கோம். ஆமாம் வைஷு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, உள்ளே போகலாமா? சரிடி. ஐயோ வைஷு, அது கோவிலுக்கு ரீச் ஆனோன்னே ஹிட்லர் கால் பண்ண சொன்னாண்டி. நான் வேற ஃபோனை கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 1 மினிட் மட்டும் வெயிட் பண்ணி நான் போய் ஒரு கால் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே? சரிடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாவே வா. ஏன்னா நட சாத்துறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஓகே? சரி ஓகேடி, இந்த பூஜை தட்டப்படி நான் போய் கால் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகேடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃபர்ஸ்ட் பொறுமையா போயிட்டு வா. இன்னும் நல்லபடியா சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. ஆமா அத்தை, நான் கூட கோவில் கூட்டமா இருந்தோன்னே சாமியை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். நல்லபடியா பார்த்து முடிச்சாச்சு. ஆமா ரேணு, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏதோ தெரியல, மனசுல ஒரு மாதிரி படபடன்னு இருக்குமா? அத்தை என்னாச்சு அத்தை, மயக்க ஏதாச்சும் வர மாதிரி இருக்கா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா மனசுல ஒரு மாதிரி படபடப்பாவே இருக்கு. அத்தை ரொம்ப நேரமா லைன்ல நின்று சாமி கும்பிட்டோல அத்தை, அதனாலதான். சரி அத்தை, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். வெயில வேற ரொம்ப நேரமா நிக்கிறீங்க பாருங்க. கிளம்பலாமா? ஆமா ரேணு, கொஞ்சம் டயர்டா இருக்கு. கார்ல தண்ணி இருக்கு, ஃபர்ஸ்ட் போய் தண்ணி குடிக்கணும். சரி அத்தை, வாங்க போலாம். அட இந்த பொண்ணா? அட ஆமா, அதே பொண்ணுதான். ரேணு என்னாச்சுமா, யார பாத்துட்டு இருக்க நீ? ஐயோ அத்தை, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல சஞ்சு காணா போயிட்டா. அப்போ ஒரு பொண்ணு தான் பத்திரமா சஞ்சுவை பாத்துக்கிட்டான்னு சொன்னல, அது அந்த பொண்ணு தான் அத்தை. அங்க நிக்கிறா பாருங்க. என்னம்மா சொல்ற? இந்த பொண்ணு அங்க திரும்பி பாருங்க அத்தை. அட, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தா அதே அக்கா. ஆமா, அவங்களே தான். அப்போ உங்க பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்திருப்பாங்களோ? அவங்கள காணும். ஒருவேளை இவங்க தனியா வந்திருப்பாங்களோ? ஐயோ, அந்த பாப்பாவும் ஹஸ்பண்டும் தானே மித்து சாயல்ல இருந்தாங்க. இவங்க அப்போ தனியாக தான் வந்திருப்பாங்களோ? பக்கத்தில் நிற்கிற அம்மா யாரா இருக்கும்? இவங்கள பார்க்கறதுக்கும் மித்து சாயல் இருக்குது. ஆனால் இவங்க யாரா இருக்கும்? ஒன்றும் புரியலையே.